மாஸ்டர் சோம்பேறி கொஞ்சமாச்சும் வெயிட் கம்மி பண்ண ட்ரை பண்ணேன்டி வலிக்குதுடி. गाइस நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய டைம் வந்துச்சு. கம் ஆன் முக்குங்க, பெயின் அதிகமா கொடுங்க. டேய் சும்மாவே பீரியட்ஸ் டைம்ல வலிக்கும், நீங்க இருக்கிறதால வலி ரொம்ப அதிகமா இருக்குடா, ஏன்டா வந்தீங்க? நாங்க ஏன் வரோம் எதுக்கு வரோம் யாருக்கும் தெரியாது, ஆனா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா வருவோம். ஹேய் ஊதுவத்தி ஸ்மெல் வருது. அது ஊதுவத்தி இல்ல பாஸ், முக்குல காலைல சாப்பிட்ட குருமா கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. சீ போடா, நான் எதிர்மா போடா. டேய் நீங்க 10 வருஷமா இருக்கீங்கடா, இவ படிக்கிற புக் விட பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர்ஸ் தான் வெயிட்டா இருக்கு, போங்கடா. ஆமா, உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கும்போது நான் மட்டும் இப்படி ஜெஸியோட உடம்புல வந்தேன். அந்த நேரம் வேற எப்படி ஜீன் தான், இவங்க ஃபேமிலில யாருக்கும் இருந்திருக்கும், அப்படியே இவளுக்கும் வந்துச்சு. இவர் அப்படியே தலை அஜித் தனியா வந்தாரு. டேய் இவ ஆல்ரெடி இந்த சொசைட்டில நிறைய ஃபேஸ் பண்றா, நீங்க இருக்கிறதால எதுக்கு கோவப்படுறா, எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறன்னு எதுவுமே தெரிய மாட்டேன்றா. நார்மலா பொண்ணுங்களுக்கு 4 நாள் பீரியட்ஸ் ஆகுனா இவளுக்கு 15 நாள் ஆகுதுடா. கடைக்கு போய் விஸ்வர் பேக்கெட் வாங்கினா கூட ஒரு மாதிரி பாக்குறாங்கடா. ஏன் மாஸ்டருக்கு அண்ணன் தம்பிங்களா இல்ல, அவனுக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லு. அது லேடிஸ் மேட்டர் சொல்லக்கூடாது. யாரா இவ ஆடிங்க? இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பசங்களுக்கும் இதை பத்தி தெரிஞ்சதானே. ஓ மை காட், பொண்ணுங்க உடம்புல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா, நம்ம மேலும் கஷ்டப்படுத்த கூடாது, ஸ்டாக்கிங் பண்ண கூடாதுன்னு பொண்ணுங்க மேல இருக்க தப்பா என்னெல்லாம் போயிட்டு ரெஸ்பெக்ட் அதிகமாகும். நல்லவ மாதிரி பேசுற நாயே, நீ இருந்த குழந்தை பிறக்க சொல்றாங்களா, அதுக்கு என்னடா சொல்றேன்? என்ன பக்கத்து டாண்டி தான் சொல்லிச்சு. ஆமா, அப்படியே அவங்க MBBS முடிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு PCOD இருந்தோம் இவ்வளவு ஹெல்த்தியான பேபிஸ் பிறக்க தெரியுமா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, LOD IVFன்னு. LODனா அதுவா? ஐயோ சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, அம்மனுக்கு அழகு குத்துற மாதிரி ஓவர்ஸ்ல 3 ஓட்டையை போட்டு ஓவலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஐயோ வலிக்குமே. சச்சா, அது மினிமல் இன்வெஸ்டிவ் தான், கவலைப்படாத. மதியானம் வத்த குழம்பு நினைக்கிறேன்ல, ஸ்மெல் செம்மையா இருக்கு. பாஸ் அது வத்த குழம்புல, என் பித்த குழம்பு.